நேற்றே போட்டேன். நண்பர்களே, இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டு மணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதர் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் அந்த ஸ்பாட்டுக்கு நேற்றுக்கு நைட்டே வந்துட்டார். அது தெரியாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் என் ஃப்ரெண்டு மணியும் பார்த்தீங்கன்னா ராட் அண்ட் ரீல் எடுத்துகிட்டு மீன் பிடிக்கலான்னு வந்தோம். அப்படியே இந்த ஸ்பாட்டை பார்த்தோம்னா இப்படியே லைன் நண்பர்களே. இந்த லைனில் வேறு ஒன்றும் கிடையாது. சிங்கிள் ஹூக்கில் ஃபிஷிங் பண்ணுவோம்ல, அதே மெத்தடு தான். இது வந்து பந்தி மெத்தடுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கேப் விட்டு மோனோஃபில்மெண்ட் லைனில் வந்து சிங்கிள் ஹூக் கட்டியிருப்பாங்க. இப்போ இதில் விரால் மீன் விழுந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட் பண்ணுறது டைம் வேஸ்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா மீன் குஞ்சுகளை வந்து ஹூக்லேருந்து கழட்டி சாப்பிட்ருக்கும். 1-2 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூக் செட் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தான் கேப்சர் பண்ண போகிறோம். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன்லேயே ஒரு விரால் மீன் வந்துருக்கு. அது ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். தம்பி பார்த்திங்கன்னா ஹூக்கை கழட்டுறது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த மோனோஃபிலமெண்ட்டை கட் பண்ணி அப்படியே லைனோட தூக்கி மீனை வந்து பேக்குள்ளே போட்டுக்கிறாரு. ஹூக் வந்து மீனோட வாய்க்குள்ளேயே தான் இருக்குது. என்ன வெறும் கொக்கியாக இருக்குது. குட்டியாக நிறைய பார்த்தேன். அதுதான் இந்த மீன் கொஞ்சம் பூரா கழட்டிடுது. நேற்று கண்ணால் உட்காந்துட்டு பொறுமையாக பார்த்துட்டே நான் ஃப்ராகை கேஸ்ட் பண்ணும்போது ஒரு மீன் கொஞ்சம் கழட்டிட்டேன். நண்பர்கள், இதில் பார்த்திங்க அப்படின்னா லைன் நிலத்தோட ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த மீனோட சைஸை பார்த்திங்கன்னா மிரண்டுருவீங்க. என்ன தவக்கறையாக இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக சாப்பிடாம மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாரப்பாம்பு மாதிரி டயட்டில் இருந்திருக்கும் போல ரொம்ப நாளாக. மீன் பார் அப்படித்தான் இருக்குது. இந்த மீனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல.